Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 21/2/2025 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ஒரு தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 570. நமக்கு வந்து போன வாரம் ரிசல்ட் வந்து 398 வந்திருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 237 வந்திருக்குது. மார்க் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமையோட எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். அண்ட் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் குட் கால்குலேஷன் நமக்கு வந்துட்டு இதாக இருக்குது. அதனால் வந்து கிளியராக இன்றைக்கி வந்து போன வாரம் போன மாதம் எப்படி வந்திருக்குன்றதை கிளியராக பார்த்துட்டு அதோட ரூட்டில் எடுத்து நம்ம இன்றைக்கி உண்டான ரிசல்ட்டை வச்சு நாளைக்கோட கெஸ்ஸிங்க்கு மேட்ச் பண்ணி கிளியராக பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல போன மாதம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி ரிசல்ட் வந்து 570. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் 275, அப்படியே 74, 374, 137, போன வாரம் 398, ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 237. போன மாதம் 570 வந்த தேர்ட் வீக் மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 570 எப்படி வந்திருக்குன்றத 570க்கு ஒன் டே பிஃபோர் வந்து 929 929. இந்த க்ளூ நம்பர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ளூ நம்பர்லேயே ஏசி இருக்குது. க்ளூ நம்பரோட ஏசி வந்து 55, நமக்கு ரிசல்ட்டோட ஏசி வந்து 50. இதிலே வந்து நம்ம ஏசி பாஸ் ஆகுது. அண்ட் க்ளூ நம்பர் வந்து 535, பிசி பவர் பண்ணால் 580, -1 பி போர்டில் -1 கால்குலேஷனில் 570 மேட்ச் ஆகுது. ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 570, அதாவது க்ளூ நம்பரோட பிசிக்கு 35க்கு -1 கால்குலேஷனில் 25 ஃபாலோ ஆகிருக்கு. 525ல் பிசி பவர் பண்ணால் 570. ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 237, க்ளூ நம்பர் 343. 343ல் பிசி பவர் பண்ணால் 398ன்னு வரும். அப்போது சென்டர் போர்டு ஒன்று பவர் பண்ணால் 388ன்ற நம்பர். ஏசி 38, 3 டிஜிட்டில் 388 வரணும். ஓகே, போன மாதம் இந்த ரூட்டில் 388 அல்லது ஒரு போர்டு ப்ளஸ் ஆகி 488 கூட வரலாம். ஓகே, ரேசிங்கில் வருதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நமக்கு போன மாதம் ரூட்டில் வந்து ஒரு போர்டு மைனஸ் ஆச்சு, அதாவது 80க்கு 70 ஆச்சு. நம்ம இங்கே 98க்கு 88 இருக்கிறோம். ஒரு வேளை நாளைக்கு ஒரு 78 கூட இன்னொன்று மைனஸ் ஆகி வரலாம். அப்படி வந்தால் ஒரு 478ன்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 478. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போன வாரம் 398க்கு ஒரு நாள் மாதிரி 480 போன வியாழக்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 541. இப்போது 541ல் நமக்கு லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து 54 க்ளூ நம்பர் ஏபிக்கு ஒரு 30 எடுத்து 84 அல்லது 89 வரலாம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நான் 89 வந்து 98ன்னு வந்து ரிசல்ட்டு 398. இதில் இன்னொரு கால்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டோட வியாழக்கிழமை ரிசல்ட்டோட பிசி 80 எடுத்துப்போம், ப்ளஸ்ஸு க்ளூ நம்பரோட பிசி 41 இல்லையா, அதை பவர் பண்ணிடுறோம் 96. 41 பவர் பண்ணால் 96, ப்ளஸ்ஸு 111, 11, 111, இது 3 கால்குலேஷன் நம்பர். 111ல் மேட்ச் ஆகலை. 222ல் நமக்கு 100% ரிசல்ட்டு 398 வந்து ஸ்பாட் ஆகும். இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 37 எடுத்துப்போம். க்ளூ நம்பரோட பிசி 43 பவர் பண்ணால் 98, ப்ளஸ்ஸு 222 357ன்ற நம்பர் ஒரு சிங்கிள் நம்பராக இந்த லாஸ்ட் வீக் கால்குலேஷனில் 357 அல்லது 352ன்னு வரலாம். ஓகே, போன மாதமும் இந்த ரூட்டு ஃபாலோ ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா 929ஓட பிசி 29 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 35 பவர் பண்ணால் 80,
+1 11லேயே வந்து நமக்கு 20ன்றது நமக்கு கிடச்சிது. அது பவரில் 17 வந்துடுச்சு. இந்த 11 ரூட்டில் நம்ம இன்றைக்கி எடுத்தோம்னா க்ளூ நம்பரோட ரிசல்ட்டோட பிசி 37, க்ளூ நம்பரோட பிசி 43க்கு ஒரு பவர் பண்ணால் 98 +11 இதில் 46 வந்து நமக்கு கிடைக்குது. அங்கே 20க்கு 70 வந்த மாதிரி இந்த 46 ஒரு 96ன்னு வரணும். அப்படி வந்தால் 696ன்ற ஒரு நம்பர் வரணும். ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன மாதம் 11ன்ற கால்குலேஷனும் போன வாரம் 22 கால்குலேஷன். 22ல் நமக்கு பிசி கிடச்சிரும். அதாவது 80 ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 41 பார்த்தோம்னா 96, 11ல் கிடைக்கல, 22ல் பிசி கிடைக்குது, 222ல் 3 டிஜிட் கிடைக்குது. போன மாதம் நமக்கு 11ல் 20ன்ற பிசி கிடச்சிது, 17 ஃபாலோ ஆச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 37, க்ளூ நம்பரோட பிசி 43 பவர் பண்ணால் 98 +11ல் பிசின்றது நமக்கு கிடச்சிருது. ஓகே, 22ல் 57, 52, 46, 96ன்றது இன்றைக்கி நமக்கு இந்த க்ளூ நம்பர்லேருந்து நாளைக்கோட கெஸ்ஸிங்க்கு ஒரு பிசியாக கிடைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பராக இருக்குது. 96, 57, 52ன்றது. அது தவிர்த்து 88 அல்லது 78ன்றது வரலாம். ஓகே, இது வந்து நம்ம போன மாதம் போன வாரம் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 155. இந்த 155ஓட க்ளூ நம்பரு 211. இந்த ரூட் வந்து இன்றைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு. சப்போஸ் நம்மளால் வந்து அதை மேட்ச் பண்ண முடியல, அந்த ரூட் வந்து நம்மளால் இன்றைக்கி வந்து வீடியோ போட முடியல. மெம்பர்ஷிப்லேயுமே நான் கொடுத்த அந்த வீடியோவில் நான் வந்து இன்றைக்கி 17ன்றது தான் பிசியில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட், அந்த 70, 75ன்னு 37 நம்ம ஸ்பாட் ஆச்சு. இதில் 55 நேற்று ரிசல்ட்டோட பிசி 55 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 11 பவர் பண்ணிக்கிறோம் 66. இதில் 11 கால்குலேஷன் 1, 2, 11லேயே 32 நமக்கு கிடைக்கிது. 111ல் 232 கிடைக்கிது. இதில் ஒரு போர்டு பவர் பண்ணால் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டோட 3D நமக்கு கிடச்சிது. 232, 37. அதாவது 32 நமக்கு கிடைக்கும்போது ஒன்று 37 வரலாம், அல்லது 82 வரலாம், அல்லது ரெண்டுமே பவராக 87ன்னு வரலாம். அப்படின்னு 3 நம்பராக வரும். அதுக்கு ஒரு 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 டிஜிட் வந்து நமக்கு பவராக எடுக்கும்போது அது 4 செட்டு வரும் பிசியில். அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். இந்த ரூட்டில் நம்ம பார்க்கும்போது தான் வந்து இன்றைக்கி 37 + 98 + 11 111ல் நமக்கு 246 கிடைக்கிது. ஒரு 241ன்னு வரலாம், அல்லது 296ன்னு வரலாம். அண்ட் 222ல் நமக்கு 357 கிடைக்குது. அதுதான் 357ஓ 352ஓ வரலாம்னு நான் சொல்கிறது. அதனால் இந்த 96 வந்து நாளைக்கு வந்து ஒரு 41ன்னு கூட வரலாம் இல்லையா, ஒரு 241 அப்படின்னு கூட வரலாம். கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து க்ளூ நம்பரோட பிசி 43க்கு ஒரு 20 கால்குலேஷன் +20 நம்ம ரெகுலராக எடுக்குது 63. இந்த 63க்கு ஒரு 13ன்னு இது பவரில் வரலாம். வந்தால் 213 நம்பர் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன். போன வாரம் போன மாதம் இன்றைக்கி எப்படி வந்துருக்குன்றதை எல்லா ரூட்டும் மேட்ச் பண்ணி கிளியராக சொல்லியிருக்கேன். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் வந்து இந்த 88, 78லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 88, 78க்கு ஒரு 83 கூட வரலாம், 483 கூட வரலாம். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ராங் டிஜிட்டை டெக்ஸ்ட் பண்ணிடுவோம், மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான நம்பரில் நான் ஏசியில் 38 நமக்கு வந்ததுன்னா 388 வரலாம். அண்ட் வந்து பிசி ஒரு ஏபியில் 48 வந்ததுன்னா ஒரு 488, 478, 357 ஆர் 352, 696, ஃபைனலாக வந்து 213. ஓகே, இது டோட்டல் கெஸ்ஸிங். இதுவுமே பவரில் ஒரு நம்பர் டபுள்னாலும் நமக்கு அத்தனை நம்பராக தெரியுது. பிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு 96, 41 அது ஒரு செட்டு, 57, 52 ஒரு செட்டு. இது மெயின். ஓகே, இது வந்து நம்ம போன மாதம் போன வாரம் ரூட்டில் எடுத்தால் மெயின் ரூட்டில் கிடச்ச நம்பரு.
அண்ட் வந்து எனக்கு மொத்தமாக நம்ம 7 நம்பரில் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வர ஒரு 4 நம்பர்னு பார்த்திங்கன்னா 488 352 696 213. இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங். ஓகே, 3 டிஜிட் நம்ம இது பண்ணிட்டோம், நம்மளோட இது பண்ணிட்டோம். ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பர் கொடுத்துட்டோம், பிசி கொடுத்துட்டோம். ஏபிலையும் வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஏபியில் ஒரு 48ன்றது நாளைக்கு வரலான்ற மாதிரி இருக்குது. 48 வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த 488ஐயும் இங்கே ஒரு 487 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைப் வந்து நாளைக்கு வந்து பிப்ரவரி டேட் வந்து 21. இந்த டேட் கால்குலேஷன் இந்த 21 மாதம் நான் சொல்கிறது, இந்த 21 டேட் வரும்போது ஒரு 625ன்ற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 625 இல்லை 265 வரலாம். அது வந்து ஒரு 26 25ன்றது 4 டிஜிட்டாக நீங்கள் வந்து கேஎல் சேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். மாதம் 21 ஒரு மாதம், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த நம்பர் எப்போயாவது ஃபாலோ ஆகிட்ருக்கோம். கெப்பாசிட்டி இருக்க நம்பர் முடிஞ்சால் அந்த டேட் கால்குலேஷன் வந்து 26 25ன்றது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வச்ச நாளைக்கு வந்து சி போர்டில் ஒரு 7 அல்லது 8 வரலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபை ஆகும். எதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் பிளான் பார்த்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிடுங்க. டெலகிராமில் நம்ம கெஸ்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்ப இருக்க நண்பர்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை ஒரு சிறந்த வீடியோ வந்து போன வரைக்கும் நன்றி, வணக்கம்.